ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயம் தானே நடந்திருக்கு, கல்யாணம் ஒண்ணு நடக்கல. அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், எப்படியாவது தடுத்துருவேன். எப்படியாவதுன்னா எப்படிப்பா சண்முகம் தடுக்க முடியும் உன்னால? எப்படின்னா அந்த சாமி தான் தடுக்கணும். மாமா, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க கண்ணு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன யோசிக்கிறேன்? இல்லங்க மாமா, நான் யோசிச்சது உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமாங்கிறதுக்காக இல்ல. இந்த விஷயத்தை எப்படி சொல்ல ஆரம்பிக்கலாம் தான் யோசிச்சேன். நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்த சொல்லிடுறேங்க மாமா. பெரியத்தா எனக்கு செஞ்ச துரோகத்தை நானும் மறக்கல, பெரியத்தா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நீங்களும் மறக்கல. அந்த துரோகம் தீராத கரையா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால பெரியத்தான சரி பண்ணவே முடியலங்க மாமா. என்ன சொல்ற? பெரியத்தா மேல நமக்கு ஏற்கனவே கோபமும் வெறுப்பும் இருக்கிறதுனால அவரை சமாதானப்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்காம அவரோட சண்டை போட்டு நம்மளோட வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் மாமா. இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே அடிப்படை காரணம் இதுதான் தோணுது மாமா. அப்படி இல்ல கண்ணு. இல்லங்க மாமா, இருங்க. நமக்குள்ள இருக்கிற உண்மைய நம்ம முதல்ல ஒத்துக்கணும். கொஞ்சம் மனசை விட்டு வெளிப்படையா பேசலாமா மாமா? என்ன கண்ணு இப்படி கேக்குற? தாராளமா என்ன பேசணும் பேசுகண்ணு. சரிங்க மாமா. யோசிச்சு பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே உங்க மனசு சின்னத்தான உங்க புள்ளையாவும் பெரியத்தான அத்தையோட புள்ளையாவும் பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரிவு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே. சரி கண்ணு, நீ சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த சரவணன் பையன் தானே. அவ்வளவு திருட்டுத்தனம், மொள்ள மாறித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், உலகத்தில் இருக்க அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணிருக்கான். ஆனா சின்னவன் நான் சொன்னதை கேட்டு நேர்மையா நடந்திருக்கான். நேர்வழியில் நடக்கிறவனும் அயோக்கியத்தனம் பண்றவனும் ஒன்னாயிடுவானா? புத்தியாலையும் குணத்தாலையும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் போது நான் மட்டும் இப்படி பிரிச்சு பார்க்காம இருக்க முடியும்? அதுல என்ன தப்புங்கிற? தப்புதான் மாமா. அவங்க ரெண்டு பேரும் வேற வேறையா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள அப்படி பார்த்திருக்க கூடாது மாமா.